அதே போல் வழக்கம் போல் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, திரும்பி திமுகவை கடுமையாகவும் அதிமுகவும் ரொம்ப கடுமையாகவும் பேசியிருக்காரு. அதில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்குது. அப்போ நீங்கள் டைரெக்டாக 2 பேரை திட்டுற, நீங்கள் வந்து அவங்க 2 பேருடைய கூட இருந்து வந்தவங்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டு திட்டுறதுல வந்து ஏற்புடையது இல்லை. அது கண்டிப்பாக அது வந்து அதில் லாஜிக் இல்லாமல் போகுது. அதிமுக வந்து ரொம்ப கேவலமாக திட்டிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கடுமையான பதில் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து என்னமோ நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், அதை சொல்லி அவரும் பேசியிருக்காரு. அப்போ இந்த வார்த்தை போர்கள் போய்கிட்டு தான் இருக்கும். அதே போல் திமுக வந்து கல்யாணத்துக்கு போனால் கூட கதறீங்க அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்லேயே இருங்க. முக ஸ்டாலினையும் உதயநிதியும் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னா, அதுக்கப்புறம் நீங்கள் உடனே திட்டும் போது மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடாது. இவர் போய் ஃபஸ்ட்டு திட்டுவாராம், அப்புறம் திரும்பி பார்ப்பாராம், திரும்பி திட்டுவாரான்ற மாதிரி மனநிலைக்கு போவோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றத முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. மக்களுக்கு உங்களை இன்றைக்கி முதல்வராகி உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ எப்படி இருந்தது உங்கள் ஸ்பீச்சுனா, தேர்தல் பிரச்சாரம் போல இருந்தது. நீங்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுனீங்களோ, நீங்கள் முதல்வர் ஆகிட்டதையும் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க.